இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு கனவு இருக்கு. அந்த கனவு வந்து பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணங்கள் கூட. இந்த கனவுகளாலே வாழ்ந்தவர்கள சில பத்தி சொல்றேன் பாருங்க. அதாவது ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நாள் முழுக்க ஒரு பென்னு, ஒரு பேட் இதிலேயே அவர் வாழ்க்கைய முடிச்சிருப்பாரு. ஸோ அவர் கனவுகள் எல்லாமே அதில பதிவு பண்ணியிருப்பாரு. சரி அதே மாரி தான் இந்த கனவுகளாலேயே இந்த உலகத்த மாத்திரலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு அப்துல் கலாம். ஸோ அப்துல் கலாமும் அன்னைக்கு நாள் முழுக்க ஒரு பென்னு, ஒரு பேட்லயே அவர் வந்து வாழ்க்கையே முடிச்சிருப்பாரு. ஸோ எல்லாமே அப்பப்போ அவருக்கு மெமரியில வர்றது, கனவுகளால் வர்றது அத்தனையுமே ஒரு நோட் பேட்ல வந்து நோட் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அப்பதான் நான் திங்க் பண்ணுனேன். ஏன் நம்ம வந்து அந்த பென்னு, பேட வச்சு நம்ம ஒரு பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது அந்த ஸ்டேஷனரி பிசினஸ்க்குள்ளாரையே நம்ம வந்தோம். ஸோ நானும் உங்ககிட்டயும் அதான் சொல்றது. ஜஸ்ட் ஒரு 25,000 இருந்தா போதும். நீங்களும் அந்த பென், பேட் வச்சுட்டு நீங்க வேற லெவல்ல பிசினஸ் உருவாகலாம். அந்த மாதிரி ஒரு தலைவர்களே ஆரம்பத்துல அந்த டூல் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம அதை பிசினஸா யூஸ் போது நம்ம வேற லெவல்ல சம்பாதிக்கலாம். நீங்களும் இந்த பிசினஸ்க்குள்ளார வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிசினஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எங்க டீமை கான்டாக்ட் பண்ணலாம். நாங்க ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம்.